இப்போ பெரியவங்களெல்லாம் வந்து சின்னவங்க மதிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு, அப்படி தானே? ஏன் பெரியவங்கள சின்னவங்க மதிக்க மாட்டேன்றாங்க? இந்த காதலுக்கு தடையாக இருக்கிறது, காதலிக்க கூடாதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் யார் சொல்கிறாங்க? பெரியவங்க தானே சொல்கிறாங்க. அதனால தான் வந்து சிறியவர்களுக்கு பெரியவர்கள் மீது மரியாதையே இல்லை. பெரியவர்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக காதலிக்க வேண்டிய நிலமை. காதல்னால் வந்து இன்றைக்கி தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் யார் தடையாக இருப்பாங்க? பெரியவங்க தானே தடையாக இருப்பாங்க. ஒரு பையன் காதலிக்கிறான்னா அவங்க அப்பாவை பார்த்து பயப்படுவான். அல்லது அது போன்ற பெரியவர்கள் பொது வெளியில் நீ காதலிச்சா ஏதாவது உடனே வந்து யார் கேட்பா? உன்னோட சின்ன பையங்க வந்து கேட்க மாட்டேன், பெரியவங்க தான் வந்து கேட்டுட்ருப்பாங்க. அப்போது சிறியவர்கள் காதலுக்கு பெரியவர்கள் தடையாக இருக்கும்போது அப்போ அப்படி இருக்கிற பெரியவங்கள் மேலே சிறியவர்களுக்கு மதிப்பே வராது. அப்போ சிறியவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது தான், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழியை காட்டுறது தான் பெரியவர்களுடைய வேலை. பெரியவர்கள்னு ஏன் அவங்கள சொல்கிறோம்? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சிறியவர்களுக்கு வழிகாட்டுறது. அப்படி இருக்கும்போது நீ காதலிக்கக்கூடாது அப்படின்னா, நீ காதலிக்கக்கூடாது, அந்தந்த வயசில் நீ படிக்கணும், படித்து முடித்தவரை அப்பா அம்மா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அது வரைக்கும் நீ அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், ஒரு பொண்ணை பார்க்கக்கூடாது, பையனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த இளைய தலைமுறையினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது? உண்மையில் எது தேவை, எது உண்மை, எது சரி, அப்படி இந்த காதல் வந்து எதிரானது கிடையாது அப்படின்னு புரிஞ்சு சிறியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வழியில் அவர்கள் காதலிப்பதற்கான ஏற்பாடு, ஆதரவு, அது எப்படி காதலிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறவர்களாக அந்த பெரியவர்கள் இருந்திருந்தால் அப்போ வந்து பெரியவர்களை கண்டிப்பாக வந்து சிறியவர்கள் மதிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து திருட்டுத்தனமாக பெரியவர்களுக்கு தெரியாமல் காதலிக்க வேண்டிய நிலமை. இதுக்கு தடையாக இருக்கிறது யார்? காதலுக்கு தடையாக இருக்கிறது பெரியவர்கள் தான். அப்படிங்கும்போது இந்த பெரியவர்கள் மீது சிறியவர்களுக்கு பயங்கர கோபம் வரும். இப்போ ஆணவ படுகொலை, கௌரவ கொலையெல்லாம் பண்ணுறாங்கல்ல, யார் பண்ணுறா? பெரியவங்க தானே பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா தானே பண்ணுறாங்க. பெரியவர்கள் தானே காதலுக்கு எதிராக இருக்காங்க. அப்போ பெரியவர்கள் மீது சிறியவர்களுக்கு ஒரு பழி உணர்ச்சி இருக்கும், ஒரு மரியாதைங்கிறது சுத்தமாக இருக்காது. அப்போ பெரியவர்கள் வந்து சிறியவர்களிடம் வந்து எப்படி மரியாதையை பெறுவது? ஒரு அப்பா வந்து தான் பிள்ளைகளிடம் வந்து எப்படி மரியாதை பெறுவது அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த பாலியல் உறவுகளில் சுதந்திரமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். காதலிக்கிறியா, அதை எளிதாக எடுத்துக்கணும். காதலிச்சேன்னா கையை காலை உரிச்சு போட்டுரும், அந்த மாதிரி பயமுறுத்தாமல், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும், காதலுக்கு நான் எதிரி கிடையாது. அப்போது ஆலோசனை, என்னால் ஆனால் உதவி ஆலோசனை சொல்கிறேன், இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி ஒரு தோழர்களாக அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இருந்து அந்த காதல் இந்த மாதிரி இயற்கையான உணர்ச்சிகளுக்கு எதிராக இல்லாமல் பிள்ளைகளுக்கு உதவியாக ஒத்துழைப்பாக வாழும்போது அப்போ தான் அந்த பெரியவர்கள் மீது சிறியவர்களுக்கு மரியாதை வருமே தவிர, சும்மா வந்து இந்த மாதிரி காதலிக்கக்கூடாது ஆச்சா பூச்சான்னு காட்டினா பெரியவர்களை வந்து அப்போ தான் இந்த கெட்ட வார்த்தையே வரும். கெட்ட வார்த்தை ஏன் வருது தெரியுமா? அந்த பெரியவர்கள் இவ்வளோ தடைகளை போடுறாங்க பார்த்தீங்களா? வந்து வாழ்க்கையை சிக்கலாக்குறது, சாதியை கற்றுக் கொடுக்குறது. ஏன்னா பெரியவங்க கற்றுக் கொடுத்தது தானே சின்னவங்களுக்கு எங்கே இருக்குது? தன்னோட பெரியவங்க தான் இந்த சாதியை கற்றுக் கொடுக்குறாங்க, மதத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, மதவெறியை கற்றுக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அதோட சேர்ந்து இந்த மாதிரி காதலிக்கக்கூடாது, இதையெல்லாம் சேர்த்து கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது அவங்களுக்கு பயங்கரமான வன்முறை உணர்ச்சி வருது, மகிழ்ச்சியாக வாழ முடியல. அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் யார்? இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது யார்? இந்த அப்பா அம்மா பெரியவங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக இவங்களுக்கு இந்த சிறியவர்களுக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபம் தான் கெட்ட வார்த்தைகளாக மாறுது. அதனால் இப்போ ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக பெரியவர்களுக்கு எதிராக யோசிக்க மாட்டாங்க. நல்ல உணவு கொடுக்குறாங்க, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்குறாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் தேவை? காதல் மட்டும் தேவையில்லை, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளும் தேவை, அது கொடுக்கணும். அப்போ விளையாட்டு தேவை. விளையாடுவதற்கு அந்த பெற்றோர்கள் ஏதாவது முயற்சி, நம்ம பிள்ளைகள் விளையாடணும், நீச்சல் அடித்து குளிக்கணும், காதலிக்கணும், நட்பு என்பது தேவை. நண்பர்களோடு பழகுவதற்கு அனுமதிக்கிறார்களா? அப்படி கிடையாது. வெறும் படிப்பு, டியூஷன். அப்புறம் நட்பு வேண்டாம், விளையாட்டு வேண்டாம், காதல் வேண்டாம், ஆடல் பாடல் எதுவுமே வேண்டாம், நீ படி அப்படின்னு மட்டுமே அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறாங்களே. அப்போ அப்படிப்பட்ட பெற்றோர்கள் மீது பிள்ளைகளுக்கு வந்து வெறுப்பு வரும். சரி, பணக்கார பெற்றோர்கள் அதையாவது நல்ல உணவாவது கொடுக்குறாங்க, படிப்புக்கு மட்டும் மற்றதெல்லாம் வந்து மறுக்கிறார்கள். அப்போ ஏழை பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் தடையாக இருக்காங்க. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுலாம் அவங்களால கொடுக்க முடியாது, அவங்களே ஏழை பெற்றோர்கள். அப்புறம் அவங்களும் காதலுக்கு எதிராக இருக்காங்க. அப்போ பிள்ளைகளை வந்து அவமானப்படுத்துறது, அடிக்கிறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இப்படி பெற்றோர்கள் வந்து பெற்றோர்கள் அதாவது பெரியவர்கள் வந்து தன்னோட சிறியவர்களை வந்து எப்படி அணுகணும்னு தெரியாமல் அவங்களுக்கு எதிராக இருக்கிறது, அவங்கள வந்து அவமானப்படுத்துறது. இதனால தான் பெரியவர்கள் வந்து சிறியவர்களின் மரியாதையை பெற முடியாமல் பெரியவர்களை வந்து சிறியவர்கள் வந்து மதிக்காமல் போகிறதுக்கு அதான் காரணமாக இருக்குது. இந்த கெட்ட வார்த்தைகளே அதனால தான் ஏற்படுது. கெட்ட வார்த்தைகள் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, இப்போ சிறியவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற இந்த பெற்றோர்கள், இதுதான் வந்து கெட்ட வார்த்தைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து